ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பூமி பூஜையை எப்படியாவது தடுத்து நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜி ரகுக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, ஆனால் இந்த பூமி பூஜை நிற்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரகுவும் மாசாக பிளான் போட்டு புரோகிதரை எல்லாம் வர வைக்காமல் 2 லட்சம் பணம் செலவு பண்ணி இந்த பூமி பூஜையை நிறுத்தியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக இருந்துட்டு இருந்த நேரத்தில் நம்ம மல்லி மாசாக என்ட்ரி கொடுத்து அவங்க தானாக புரோகிதராக மாறி பூமி பூஜையை சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டாங்க, மாசாக செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த விஷயம் அங்கே இருக்கிற அந்த மேஸ்திரி மூலயமா ரகுக்கு போயிட்டு ரகு பயங்கர டென்ஷன். உடனே இந்த ராஜிக்கு இந்த ரகு சொல்லி தான் ஆகணும், வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ராஜிக்கு ஃபோன் பண்ணி சொல்லவே ராஜிக்கு இன்னும் டென்ஷன் ஆக மொத்தம் எல்லாம் டென்ஷன் கிராக்கிங்கில் தான் இருக்குங்க. நம்ம மல்லி மங்களகரமாக பூஜையை முடித்து பூமி பூஜையை பர்ஃபெக்டாக செஞ்சு நடத்தி முடிச்சிட்டாங்க. நம்ம விஜய், அதுக்கப்புறம் விஜயோட ஃப்ரெண்டு குணா, அவங்க ஒய்ஃப் எல்லாரும் பயங்கர ஹாப்பி. இவ்வளோ நாள் நான் எத்தனையோ பூமி பூஜை பார்த்துருக்கேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு பூஜையை பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு மல்லிக்கு அது பாராட்டு மேலே தாங்க. எப்படியோ ஒரு வழியாக நல்லபடியாக பூமி பூஜை முடிஞ்சது தான். ஆனால் இப்போது எந்த பேங்க்லேருந்து நம்ம விஜய் லோன் வாங்க போகிறாரு, நெக்ஸ்ட் வீக்கில் ஃபஸ்ட்டு லோன் அமௌண்ட் டெலிவரி ஆக போகுது அப்படின்ற விஷயம் முதல் கொண்டு ஃபோன் நம்பர், அந்த மேனேஜரோட ஃபோன் நம்பர் உட்பட இந்த ராஜி கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இந்த விஷயம் நம்ம விஜய்க்கு தெரிஞ்ச மாதிரி தான் இருக்குது. சந்தேகப்படுறாரு, அச்சோ இவ்வளோ நம்பி லேப்டாப் அப்படியே விட்டு போயிட்டோமோ, மெயில் ஏதாவது செக் பண்ணியிருப்பலாம் அப்படின்ற சந்தேகம் இருந்திருக்கு. ஆனால் பேங்க்லேருந்து யாராவது லோன் கேன்சல் பண்ணிட்டோம், இல்லை பிரச்சனை இருக்குது வீட்டு மேலே, இதை நீங்கள் சொல்லாமல் மறைச்சிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது லோன் அமௌண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு ராஜி தான் காரணம் அப்படின்றத அவர் கெஸ் பண்ணிடுவார். ஸோ அப்படி ஏதாவது நடக்கக்கூடாதுன்றது தான் நம்மளுடைய ஆசை. ஆனால் கண்டிப்பாக நடக்காமல் இருக்க போகிறதில்ல. இந்த ராஜி கையை வச்சுட்டா கண்டிப்பாக நாஸ்தியாக தான் போகுது. எப்படியும் லோன் அமௌண்ட் நம்ம விஜய்க்கு வரப்போகிறதில்ல. வேறு யார் ஹெல்ப் பண்ண போகிறாங்க, இந்த ப்ராஜெக்டை எப்படி நல்லபடியாக முடிக்க போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு பக்கம் இந்த சுடர் ரொம்பவே அழிஞ்சிட்ருக்காங்க. தன்னோட பொண்ணாக இருந்தாலுமே அடிக்கிறதுக்கு மனசு வராது. இருந்தாலும் அம்மா மாதிரி நடிக்க சொத்துக்காக நடிக்க வந்தவளாக இருந்துக்கிட்டு நம்ம வெண்பாவை அடிக்க கை வாங்குறாங்க. ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆட்டம் போட்டுட்டு பிரின்சிபலை எல்லாம் கூப்பிட்டு இவ ஒரிஜினல் அம்மா இல்லை, இவ கேர்டேக்கராக வந்தவன், நான் கொஞ்சம் சிக்கில் இருந்தேன், இப்போ சரியாகி வந்துட்டேன், இவ தான் வெண்பா தான் வெண்பாவோட அம்மா நான் தான், இதுக்கப்புறம் இவ இங்கே வந்தால்னா உங்கள் ஸ்கூல் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பிரின்சிபலையும் மிரட்டி வச்சுருக்காங்க. ஆனால் வெண்பாவை கை ஓங்குனாங்க அடிக்கிறதுக்கு நம்ம மல்லி தடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் நம்ம விஜய்க்கு தெரிஞ்சதுன்னா ரேணுகாவை நாராக கிழிச்சு தொங்க விட போகிறாங்க. ஏன்னா யாராக இருந்தாலுமே வெண்பாவை அடிக்கக்கூடாது. ஆனால் அது ரேணுகாவாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிஞ்சால் ரேணுகாவை உண்டு இல்லைன்னு பண்ண போகிறாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது ஒரு வழியில் வெண்பா குட்டியை அடிக்க போன விஷயம் விஜய்க்கு தெரிஞ்சால் நல்லாயிருக்குங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.